இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் தடையின் பின்னணியில் விடுதலை புலிகள் சாடும் சஜித் தரப்பு. நூற்றாண்டில் உலுக்கி போட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழப்புகள் 10,000 தாண்டும் அபாயம். தமிழ் மக்களுக்கான பாரிய வெற்றி. கனேடிய உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. யாழில் கோர விபத்து. ஸ்தலத்திலேயே 19 வயது இளைஞன் பலி. இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட 4 பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையின் பின்னணியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையும் வெளிவிவகார அமைச்சின் பணிகளும் பலவீனமடைந்துள்ளன. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இதன் பின்னணியில் உள்ளன. அல் ஜசீரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் ஊடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றே விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளனர். இதனை மீண்டும் எழுச்சி பெற செய்ய அவர்கள் செயற்படுகின்றார்கள். ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அதேபோல யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக கூறும் விடயங்களை விற்பனை செய்து அதில் வாழும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றனர். சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் செயற்படுகின்றனர். மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விட்டு சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர். அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே. அவர்கள் சர்வதேச ரீதியில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர். விசேடமாக ஐரோப்பா, கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களில் திறமையின்மையும் இராணுவத்தினருக்கு எதிரான கடுமையான சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளது. இது இன்னும் தீவிரமானதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார். மியான்மரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 10,000 தாண்டும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கு பின்னர் மியான்மரை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளது. மியான்மரில் நேற்று ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரையில் 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. ராணுவ ஆட்சியால் ஏற்கனவே நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் மியான்மர் மக்கள் இந்த நில அதிர்வினால் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தால் மியான்மரின் 2வது பெரிய நகரமான மாண்டலே நகருக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. அங்கு பல கட்டடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்கள் தற்போது நகரில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் அந்நாட்டு வைத்தியசாலையில் நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை நிகழ்ந்த நில அதிர்விற்கு பிறகு இன்று காலை வரை மியான்மரில் 14 நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் என்று அழைக்கப்படும் சட்டமூலம் 104 எதிர்த்து இலங்கை குழுக்கள் தாக்கல் செய்த வழக்கினை கனேடிய உச்ச நீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்துள்ளதாக ஒன்டாரியோ மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 ஒன்டாரியோவில் தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் கிழமையாக குறிப்பிடப்படுகின்றது. மே 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் இறுதிக் கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்களை நினைவுகூரும் நேரமாக இது அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2021 ஒன்டாரியோ சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த 104 சட்டத்தை ரத்து செய்யும் முயற்சியில் பல சிங்கள அமைப்புகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த முயற்சிகள் தமிழர் துன்பங்களை அளிக்கவும் அங்கீகாரத்தை தடுக்கவும் நோக்கமாக கொண்டு
மேற்கொண்ட மறுப்பு பிரச்சாரம் என்று தமிழ் கனேடிய அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் பரவலாக கண்டனங்களை வெளியிட்டு வந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் ஒன்டாரியோ நீதிமன்றங்களில் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக தொடர் தோல்வியடைந்த சட்ட முயற்சிகளை கருத்தில் கொண்டு கனேடிய உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம், இது கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என தெரிவித்துள்ளார். அத்தோடு முதல்வர் டக்ஃபோர்ட் தனது சட்டமன்ற சகாக்கள் 60க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள், சமூக உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பாக மசோதா 104ஐ பாதுகாக்க அயராத முயற்சிகள் எடுத்த தமிழ் இளைஞர்களுக்கும் தான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா உச்ச நீதிமன்றத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது இழந்த அப்பாவி உயிர்களை அங்கீகரிப்பதாகவும் தமிழ் இனப்படுகொலைக்கான நீதிக்கான உலகளாவிய இயக்கத்தில் ஒரு மைல்கல்லாக செயல்படும் என்றும் விஜய் தணிகாசலம் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் சுன்னாகம் பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. ஏழாலை தெற்கு மயிலங்காட்டைச் சேர்ந்த 19 வயதான சிவராசா பிரவீன் என்பவரே இவ்வாறு பலியாகியுள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சுன்னாகம் கந்தரோடை பழனிகோவிலடி பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் மற்ற நபர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். என்றோ ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவானது அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகின்றது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன. எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படக்கூடும். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன. ஆக குறைந்தது நில அதிர்விற்குரிய விழிப்புணர்வு செயற்திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். இல்லையேல் 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு நிலநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என அவர் கூறியுள்ளார்.